ஜோ எழுதிய நெவர் ஃபர்கெட் ஹவு மச் ஐ லவ் யூ என்ற நூலின் தமிழாக்கம் அருள்வள்ளன் அரசு. நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே. நூல்கள் இப்போது விற்பனைக்கு. திருச்செந்தூர் போறாரு, ஷீரடி போயிருக்காரு, எல்லா ஊருக்கும் போவாரு. இதெல்லாம் அப்படியே பவன் கல்யாண ஃபாலோ பண்றாரு. பவன் கல்யாணா இங்க தமிழ்நாட்டில் ஒரு பவன் கல்யாணம் உருவாக்கி வச்சிருக்காங்க பாஜக. அங்க எப்படி கூட்டணி வச்சு ஜெயிச்சாங்களோ கூட்டணி வைக்காம இவர் உருவாக்கி இவரை கூட்டணியில் சேர்த்துப்பாங்க. அத்வாலே சொல்லிட்டாரு, மத்திய அமைச்சர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. குழந்தைகள்லாம் இப்போ வந்து பேசுறாங்க, அது அரிதாமா இருக்கு. அந்த சைக்காலஜிக்கலாக அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் ஏற்படும். உளவியல் ரீதியா பெரிய சிக்கலை சந்திக்க வேண்டியிருக்கும். இதை தடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிற விஜய் வேடிக்கை பார்க்குறாரு. அதனால தான் அவர் வந்து இவனோ பெரிய கடவுள் மாதிரி. விஜய் நான் கடவுளா? நடிகர் தானங்க, சாதாரண மனுஷங்க, அவன் நடிகங்க. இன்னைக்கும் வெற்றி பெறாத நடிகர் அவர் சொல்லலாம் நான் உச்ச நடிகர்னு. எந்த தயாரிப்பாளரையும் காப்பாற்றாத நடிகர். தயாரிப்பாளர் காப்பாற்றினா தான் நீ வெற்றி பெற்ற நடிகர். எத்தனை தயாரிப்பாளர் ரோட்டுக்கு வந்துட்டான், கடங்காரனா பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான், கடங்காரனா இருக்காங்க. யாரையாவது காப்பாத்திருக்கியா? நீ சொகுசு வாழ்க்கை நான் விட்டுட்டு வந்துட்டேன். நீ என்னத்தை விட்டு வந்த? கொண்டாட்டியை விட்டுருக்க, பிள்ளைங்களை விட்ட. இதை தவிர வேற என்ன பண்ண? நீ சொகுசு வாழ்க்கையில இருக்கிற, எங்க போனாலும் தனி விமானம். இதுவரை இந்தியாவில் எந்த ஒரு நடிகனும், அரசியலுக்கு வந்த நடிகனும் செய்யாத ஒரு கேவலம், எங்க போனாலும் தனி விமானம். ஏன் பயணிகள் விமானத்தில் போனா உனக்கு என்ன கேடுகாலம்னு கேட்கிறேன். என்ன கேடுகாலம்? என்ன பிச்சு தின்றுவாங்களா உன்னை? நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், நான் என் கருத்தில் என்னைக்கு மாற்றினதே கிடையாது. அதை தாண்டி அவர் வாக்குகளை வாங்கி இருந்தார் என்றால் தற்குறிகள் எண்ணிக்கை அதிகமாயிடுச்சுன்னு அர்த்தம். அறிவாளிகள் இல்லை, அவன் பூரா வீணா போனவன் அர்த்தம். விஜய்க்கு ஓட்டு போட்ட எல்லாம் குப்பைக்கு போட்டது சமானம். அதனால எந்த பலனும் இல்லை. விஜயே ஒரு வேஸ்ட்டுங்க. தன் குடும்பத்தை நிர்வாகம் பண்ண தெரியாத ஒருத்தன்ட்ட ஆட்சி நிர்வாகத்தை எப்படி கொடுக்க முடியும்? குரங்கு கையில பூ மாலை கொடுக்குற கதை. அறுப்பு இருக்க தெரியாதவங்ககிட்ட 56 அருவான்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு கிராமங்கள்ல. அவனுக்கு வந்து வயல்ல இறங்கி கதிர் அறுக்கவே தெரியாது, ஆனா அருவா மட்டும் 58 இடுப்புல சொருகிட்டு இருப்பான். அந்த மாதிரி தான் விஜய். இந்த தேர்தலோடு அவர் காணாமல் போய்விடுவார். இந்த தேர்தலுக்கு பிறகு, இந்த 4ஆம் தேதிக்கு பிறகு அவர் ஆஸ்திரேலியாவோ, அமெரிக்காவோ, ஆப்பிரிக்காவோ, அண்டார்டிகாவோ எங்கேயோ ஒரு இடத்துல போய் அவர் பதுங்கிடுவார். ஒரு 2 மாசம் 3 மாசத்துக்கு கழிச்சு மறுபடியும் வந்து ஒரு படத்தை ஆரம்பிப்பார், நடிப்பார். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு அரசியல் விமர்சகர் கோடங்கி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். நிறைய பரபரப்பான விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் யாருமே பெருசாக தூங்கலன்னு நினைக்கிறேன். அது காரணம் என்னன்னாக்கா, யாரை கேட்டாலும் விஜய்க்கு ஓட்டு போட்டோம், யாரை கேட்டாலும் விஜய்க்கு ஓட்டு போட்டோம் அப்படிங்கிற ஒரு பேச்சை உருவாக்கியிருக்கிறாங்க, ஒரு பேசுபொருளை உருவாக்கியிருக்கிறாங்க. ஆனால் என்கிட்ட யாரும் கேட்கல. அந்த பதம் எப்படி உருவாச்சு, அதுக்கு பின்னணியில் வந்துட்டு ஏதாவது ஒரு இன்ஃப்ளூயன்சிங் ஏதாவது இருக்கா, ஒரு அது ஏதாவது டாக்டிக்ஸ் இருக்கா, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஆக்சுவலாக இது வந்து திட்டமிட்டு கட்டமைக்கிற ஒரு விஷயம். ஏன்னா விஜய் அப்படின்னு சொல்லிட்டாலே திட்டமிட்டு கட்டமைக்கிற ஒரு கூட்டம் வந்துடும். காசு கொடுத்து கூவுறதுக்கு ஒரு கும்பல் வந்துடும். முழுமையாக விஜய் படங்களில் எப்படி ஓடாத படத்தை, உருப்படாத படத்தை கூட ஓஹோ வரலாற்று சாதனைன்னு சொல்கிற மாதிரி ஒரு கும்பல் இருக்கோ, அதே கும்பல் தான் இப்போவும் வேலை செய்யுது. சினிமாவில் ட்வீட் போட்டவன், சினிமாவில் இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போட்டவன் தான் அரசியல்னு ரீல்ஸ் போடுறான். சினிமாவுக்கு போடுவதற்கு எப்படி காசு வாங்கிட்டானோ அரசியல்னு அதே காசு வாங்கிட்டு, என் தம்பி ஜெகதீஷ் ரூட்டு போட்டு கொடுக்குறாரு, காசு வந்து லட்சமாக கொடுக்குறாரு, போடுறாங்க. அதே மாதிரி வாய்ஸ் ஆஃப் காமன்னு நம்ம ஆதவர்ஜினா, நீங்கள் ஆதவர்ஜினான்றீங்க, நான் வளர்ந்து கட்ட 6 அடி செல்லமாக எருமைன்னு கூப்பிடுவேன். அந்த எருமை நிறைய செலவு பண்ணுது. இதெல்லாம் சேர்த்து நீங்கள் கேட்குற மாதிரி முழுக்க தேர்தலுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா திருமண பக்கம்லாம் நான் கொஞ்ச நாளைக்கு இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு நினச்சேன் நான். ஏன்னா எல்லாம் பூரா நினச்சேன். நான் என்ன சொல்ல வரேன், உங்களுக்கு ஆதரவு இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்க, ஒரு 4ஆம் தேதியே சத்த அனத்தாமல் இருங்களாண்டா. பூரா பொய்யா. இதில் வேறு அமைச்சரவை போட்டானுங்க, பதவியேற்பு நாள் குறிச்சிட்டானுங்க, பதவியேற்பு இடம் குறிச்சிட்டானுங்க. போதா குறைக்கு பனையூர் பங்களா பக்கமாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் வாக்கிங் போகிறாங்களாம் காலையில். ஏன்டா? ஏன் சும்மா தான் இருங்களேன்டா. ஓ, ஐஏஎஸ் அதிகாரிகள் போறதா நேராக போக வேண்டியதானே அவர் வீட்டுக்கு. அதுனா பின்னாடி பக்கமா பீச்சில் வாக்கிங் போறாங்கன்னு சொல்றீங்க. ஷோ, தொல்லை தாங்க முடியலப்பா இவனுங்க தொல்லை. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்துட்டு அதிகாரிகள்லாம் வந்துட்டு பனையூர் பக்கம் திரும்பி இருக்கிறாங்க. வழக்கமாக போயஸ் கார்டன் பக்கமும் கோபாலபுரம் பக்கமும் இருந்தது, கிரீன்வே சாலையில் இருந்தது, இப்போ மாறி இருக்கு. அப்படி புரிஞ்சுக்கலாமா? எனக்கு சிரிக்கிறத தவிர ஒரு வழி இல்லைப்பா. நான் வந்து 4ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். 4ஆம் தேதி 11 மணிக்கெலாம் இந்த லட்சணம் தெரிஞ்சிடும். நான் என்ன சொல்ல வரேன்னா, வெற்றி தோல்வி என்பது சகஜம், எல்லாருக்கும் அது இயல்பு. நான் இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா, சார் இப்போ இருக்கிற சூழ்நிலையில், கடந்த ஆட்சி 5 ஆண்டு கால ஆட்சியில்
பெரிய அளவுக்கு திமுக மீதான அதிருப்தி எங்கேயும் தென்படல, தெரியல. ஆனால் விஜய்க்கு ஏன்டா இவ்வளவு கூட்டம் வந்துச்சுன்னா, விஜய் ஒரு நடிகர். நடிகர் மனநிலையில ரசிக மனப்பான்மையோட கூட்டம் வந்துச்சு. அந்த கூட்டமெல்லாம் ஓட்டா மாறி இருக்குமானா தெரியல நமக்கு. அப்படியே கூட்டம் ஓட்டாக மாறி இருந்தாலும் ஒரு தொகுதியில நீங்க ஜெயிக்கணும்னா குறைஞ்சபட்சம் 33 to 35% ஓட்டு வாங்கினா தான் ஜெயிக்க முடியும். இப்போ 2.5 லட்சம் ஓட்டு இருக்கு. நான் எல்லா இடங்களையும் சொல்ற உதாரணத்தை இங்கேயும் சொல்றேன். பெரம்பூர்ல 2,20,000 ஓட்டு இருக்குன்றாங்க. பெரம்பூர்ல இவர் வேட்புமனு தாக்கல் பண்ண பிறகு ஒரு பெரிய கூட்டம் போட்டார். அங்க எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க? ஒரு 10,000, 20,000, 30,000 பேர். சொல்லுங்க ஏதாவது ஒன்று. 30,000 பேர் வந்திருப்பாங்களா? 30,000 பேர் கூட்டம் பெரிய கூட்டமா தெரிஞ்சுதா? சின்ன ரோடு தானே அது. 30,000 பேர் அந்த கூட்டம் முடிஞ்சு அவர் கிளம்பிட்ட பிறகு அந்த 30,000 பேரும் அதே இடத்துலயே அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்களா? அவங்க கலந்து வேற வேற மாவட்டம் வேற வேற ஊருக்கு போயிருப்பாங்களா? பக்கத்து ஊர்ல இருந்து எல்லாம் வந்திருப்பாங்களா? பக்கத்து தொகுதியில இருந்து வந்திருப்பாங்களா? அதை நம்புறீங்களா நீங்க? பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கூட வந்திருப்பாங்க. அதை நம்புறீங்களா நீங்க? அப்ப எல்லாரும் அவங்கவுங்க ஊருக்கு போயிடுவாங்க. அந்த ஊரை சேர்ந்தவர்கள், பெரம்பூர் தொகுதியை சேர்ந்தவர்கள் ஒரு 1000 பேர், ஒரு 5,000 பேர். சரி ரைட், 5,000 பேர். அந்த 5,000 பேரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க ஒருத்தரை போய். அவர் போய் ஒருத்தரை சொல்றாரு, நண்பரை சொல்றாரு, மச்சான் நீ வந்து விஜய்க்கு ஓட்டு போடுறான்னு கேட்கிறாரு. ஓகேன்னு அவரும் நம்புறாரு. 5,000 திரும்ப இன்னொரு 5,000 சேருது, 10,000 பேர். பெண்கள் சில பேர் வந்து என்ன பண்ணாங்கன்னா, தம்பி வரட்டுமே விஜய், ஒரு வாட்டி மாற்றம் போட்டு பார்ப்போமே, 2,500 ரூபா தரேன்றாரு அப்படின்னு நினைச்ச கூட்டம் ஒரு 5,000 பேர், 15,000 பேர். ரைட்டுங்களா? விஜய் ஒரு பெரிய மாற்றத்தை தந்துருவாருன்னு நம்புகிற 40 வயசுக்கு மேற்பட்டவர்கள். அது குறைவு தானே? 40 வயசுக்கு மேற்பட்டவர்கள், அது ஒரு 5,000 வச்சுங்க. 5,000 வச்சுங்க. அப்போ எவ்வளோ ஆச்சு? 20,000 பேர் ஆச்சு. இளைஞர்கள், அவன் கட்சியிலே இருக்க மாட்டான், அவன் எதுலையுமே இருக்க மாட்டான், படம் பார்ப்பான், ரசிகராக இருப்பான். அவன் விஜய் கட்சியெல்லாம் இல்லை, ரசிகராக மட்டுமே இருக்கான். அவன் ஒரு 5,000 பேர், 25,000 பேர். அப்போ 25,000 பேர்ன்றது அவங்க பெரம்பூரில் இருக்கிற எல்லா பூத்துலையும் ஓட்டு போட்டாங்கன்னு வச்சிங்களேன். கூட வஞ்சி வச்சிங்க 30,000 ஓட்டு வாங்கணும்னா 2,20,000 ஓட்டுல குறைஞ்சபட்சம் நீங்கள் 1,10,000 ஓட்டுக்கு மேலே வாங்கினா தான் ஜெயிக்க முடியும். மும்முனை போட்டினா சரி 1 லட்சம், 1 லட்சம் நீங்க ஜெயிக்கும். 70,000 80,000 வாங்கினா ஜெயிக்க முடியும். நீங்க வாங்குறதே 30,000, எப்படி ஜெயிப்பீங்க? நீங்க பெரம்பூர்லயே அவர் ஜெயிக்கிறது கஷ்டம்ன்றீங்க. நான் இவ்வளவு நேரம் என்ன சொன்னேன்? ஓகே, ராத்திரியெல்லாம் கதை கேட்டுட்டு காலையில விடிஞ்ச காலையில என்னன்னா, பெரம்பூர்ல அந்த ஸ்டார் வேல்யூ அவரே நிக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கூடுதலா ஓட்டு போட்டுற மாட்டாங்களா? அவர் வரார், அவரோடு இவர் வரார், அந்த அவரா இல்ல அவரே, அதாவது தலைவர், கட்சி தலைவரே நிக்கிறாரு இல்லையா, அந்த வேல்யூ நிக்கட்டுமேப்பா. நான் தான் சொல்றேன்ல, நீ உங்களுக்கு அதுக்கு ஒரு 5,000 சேர்த்துக்குங்க. சரி, 30,000 35,000 பேர், 35,000 டெபாசிட் தான் வாங்குவேன். சரி, ஓகே. ஜெயிக்க முடியுமா? சிக்கல் தான். ஏற்கனவே திமுகவுடைய கோர் ஓட்டு அங்க இருக்கு. ஆர்டி சேகர் 2 முறை ஜெயிச்சிருக்காரு, 3வது முறையா நிக்கிறாரு. லாஸ்ட் டைம் பெரிய லீடு, எல்லாம் 55,000 வாக்குகளுக்கு மேல அதிகமா வாங்கி ஜெயிச்சிருக்காரு. அவர் வாங்கின 55,000 வாக்குல நீ வாங்குற 35,000 காய்ச்சா கூட 5,000 வாக்கு லீடியில் ஜெயிக்கிறாருல்ல. அவருக்கு போடுற ஓட்டு அவருக்கு தான் விடும், மாறாது. அதாவது திமுகவுக்கு போடுற ஓட்டு மாறாது. இது இல்லாம ஆர்டி சேகர் எத்தனை கட்சிக்காரங்கிட்ட எப்படி பழகிருக்காருன்னு தெரியல. அதிமுக காரண்டி பழகி இருப்பாரு, எல்லார்ட்டையும் பழகி இருப்பாரு. பாமக நிக்கிறதால அந்த ஓட்டும் வரது வாய்ப்பு நிற்கும், அந்த ஓட்டும் பிரியும். அப்ப அங்க வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா அதிமுக இல்லாததுனால விஜய் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க உள்ளடி வேலை பார்த்தாங்கன்னா அந்த ஓட்டு இங்கே தான் மாறும். ஓகே, அப்போ பெரம்பூர்லேயே அவருக்கு டஃப் தான் பயங்கரமா. எல்லா தொகுதி 234 தொகுதியில் ஒரு தொகுதி இல்லை, 233 தொகுதி. அதில் ஒரு தொகுதி ஏதோ டிவி போட்டியில் நிற்குது, ஆதரவு கொடுத்துருக்காரு. ஆமாம், எடப்பாடியில். அதனால எனக்கு வந்து நான் நினைக்கிற வகையில் எனக்கு பெரிய அளவு இவங்க வாக்குகளை வாங்கினாலும் வெற்றி பெற மாட்டார்கள். அந்த வாக்கு டெபாசிட் வாங்குற வாக்கா இருக்காது. ஆனால் சில பேர் இப்போ நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, சில அரசியல் விமர்சகர்கள் பத்திரிகையாளர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எம்ஜிஆரே 33 தான் வாங்கினார் முதல் முறையாக தேர்தலை சந்திச்சப்ப. அதுவும் அப்பயும் 4 முனை போட்டி, ஜனதா ஒரு பக்கம், காங்கிரஸ் ஒரு பக்கம், திமுக ஒரு பக்கம், அதிமுக ஒரு பக்கம். அந்த 4 முனை போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணியை கூட ஏதோ 2-3 கட்சிகளோட வச்சாருன்னு நினைக்கிறேன். 33 தான் வாங்கினார். இவர் 40 வரைக்கும் போவார், ஆனால் ஆட்சி அமைப்பாரா என்னன்னு தெரியல. நீங்களே கேள்வி கேட்டு பதில். இப்போ 40% ஒருத்தர் வாங்கிட்டாருன்னா ஜெயிச்சிட்டாருன்னு அர்த்தம் சார். சார் 100 மார்க்கில் 35 மார்க் தாண்டிட்டாலே நீங்கள் வந்து பாஸ் பண்ணிட்டீங்க சார். இப்போ 4 முனை இல்லை 5 முனை போட்டி நடக்குது சார். இங்கே உள்ளூரில் 4 முனை, தென் மாவட்டம் போனால் 5 முனை. சசிகலா உள்ள வந்துட்டாங்க, அவங்க தென் மாவட்டத்தில் ஒரு ஓட்டை கண்டிப்பாக பிரிப்பாங்க. போதா குறைக்கு இந்த வட மாவட்டம் போனால் ராமதாஸ் தனியாக நிற்கிறாரு, அவர் ஒரு பிரிப்பார். அப்போ 5 முனை போட்டி இருக்குல்ல. சிலிண்டர் தென்னை மரத்தையும் சேர்த்துக்கணும். ஆமாம், டெஃபினட்டா. நீங்கள் வந்து
அவர்களுக்கு ஒரு வாக்கு இருக்குங்க. சசிகலா நின்னா ஓட்டு போறதுக்கு ஒரு கூட்டம் இருக்காங்க. அந்த ஓட்டு நிச்சயமாக 5000 ஓட்டாச்சு வாங்குவாங்க ஒரு கண்டிப்பா. அது வந்து உங்களுக்கு இடைஞ்சல தானே ஏற்படுத்தும். அது யாருக்கு ஏற்படுத்தும்? அதிமுகவுக்கு ஏற்படுத்தும். அப்ப திமுக ஓட்டு வந்து பாதிப்பு அடையாது. திமுக மீது அதிருப்தி இருக்கா? இல்ல. ஏதாவது பெரிய லெவல்ல பிரச்சனை சம்பவம் நடந்திருக்கா? இல்ல. ஆனா விஜய் மீது எல்லாமே இருக்க. குடும்பத்தை விட்டு ஓடி வந்துட்டாரு, நல்லவன் கிடையாது, 41 பேரை கொன்னு இருக்காரு, போராட்டத்தெல்லாம் தப்பு தப்பா பேசுறாரு, வெறுப்பு அரசியலை பரப்புறாரு, பாஜகவுடைய அடிவட்டியா இருக்காரு, ஜனநாயகன் படத்தை யாரும் முடக்கணான்னு சொல்லாம பொய் சொல்லிட்டு இருக்காரு, திமுக மேலேயே வெறுப்பை சொல்லிட்டே இருக்காரு. இதெல்லாம் அவருக்கு பேக் ஃபயர் ஆயிருக்கு. இல்ல இதெல்லாம் கடந்து இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. நம்ம பொது சமூகத்துல இருந்து பாக்குறோம். இப்ப நீங்களும் இவ்வளவு காலமா அரசியல பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்கு எடுப்பாருன்னு சொல்றதே எப்படி பாக்குறீங்க? இது வரைக்கும் ஒரு மூன்றாவது சக்தி வந்து அவ்வளவு வாக்கு எடுத்ததே இல்ல, அந்த அளவுக்கு போக ரசிகர்களுடைய வாக்கு சார் அது. நீங்க கமலஹாசன் கடந்த முறை 2021 கமலஹாசன் வந்தாரு, விஜய்க்கு வந்த கூட்டம் மாதிரி தான் அங்கேயும் வந்துச்சு. அவரும் வாக்குகள் அவர் 3% தாண்டலையே. இல்ல, அவரும் வாக்குகளை வாங்கினாரு. இப்ப சில இடங்கள்லாம் 23,000 வாக்குலாம், இப்ப வேளச்சேரியில 23,000 அர்பன் பாக்கெட் நிறைய எல்லாம் வாங்கினாரு, ஓட்டை பிரிச்சாரு. அதன் வெளிப்பாடு தான் திமுக வெற்றி பெற்றுச்சு. அதை மறுக்கவே முடியாது நம்ம. இல்லைன்னா அதிமுக டஃபா இருந்திருக்கும். 33 தொகுதிகளில் 1500 5000 ஓட்டுக்குள்ள தான் அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க திமுக. மறுக்கிறீங்களா? அதான் உண்மை. ஆனா இங்க இன்னைக்கு கள சூழல் அது இல்லை. நீங்க வந்து ஏன் கூட்டணி பலத்தை அதிகமாக எல்லா கட்சியும் நம்புதுன்னா, இப்போ உங்களோட சேர்ந்து இருக்கிற கூட்டணி கட்சியை சேர்ந்தவங்ககிட்ட 100 ஓட்டு இருக்குன்னா அட்லீஸ்ட் அதுல ஒரு 60 ஓட்டாவது நமக்கு விழும், டிரான்ஸ்ஃபர் ஆகும் அந்த ஓட்டு. 40 பேர் ஓட்டு போட மாட்டான், நான் ஏன்டா போடணும் அப்படின்னு நினைப்பான். ஆனா 60 பேர் நம்ம கூட்டணி கட்சிப்பா, அவன் ஜெயிக்க வைக்கணும்பான்னு 60% உள்ள விடும். அதே நிலை எல்லாருக்குமே. அப்ப ஏற்கனவே கோர் பாயிண்டா இருக்கிற திமுகவோடு பிசிக ஓட்டு, கமலஹாசன் ஓட்டு, நீங்க வந்து தேமுதிக ஓட்டு, கம்யூனிஸ்டுகள் ஓட்டு, காங்கிரஸ் ஓட்டுன்னு இந்த ஓட்டுகள் 1% வந்தா கூட கூடுதலான பலத்தை வந்து திமுகவுக்கு தரும். அப்ப திமுக சாலிடாக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த சாலிடு வெற்றி என்பதை குறைப்பதற்காக விஜய் என்கிற ஒரு பிம்பம் உள்ள வருது. இப்ப விஜய் வராம இருந்தாருன்னா சாலிடா திமுக வெற்றி பெற்று வருது, அதிமுக தோத்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு வரியில சொல்லிட்டு போயிடலாம். இவர் எப்படி உள்ள வராருன்னா, தன்னை அடையாளப்படுத்திக்கிறது நடிகராக, தன்னை அடையாளப்படுத்திக்கிறது திமுக எதிரியாக, தன்னை அடையாளப்படுத்திக்கிறது பாஜக வெறுப்பாளராக. ஆனா பாஜகவுடைய ஆள் தான் அவர். இதை மக்கள் புரிஞ்சிக்காம நடிகர் விஜயாக அவங்க நம்புறதுனால ஒரு சில இடங்களில் விஜய்க்கு வாக்குகள் விழுந்திருக்கும். வேட்பாளரை பார்க்கவே இல்லை. பல வேட்பாளர் குற்றப்பின்னணி, முதல் முறையாக நிற்கிறாரு விஜய். ஆனா அவருடைய வேட்பாளர்கள் குற்றப்பின்னணி 45-50 பேர் இருக்கான். இல்ல நிறைய திருட்டு பசங்களா இருக்காங்க. ஓட்டு கேட்கவே போலையா யாரும். அவனுக்கு தெரியுங்க தோத்துருவோன்ட்டு, டெபாசிட் கிடைக்கான்னு தெரியும். ஒரு தம்பி, எனக்கு தெரிஞ்ச தம்பி, நிறைய டிபேட்ல என் கூட பேசின தம்பி தான் ரமேஷ்ன்ட்டு. அவன் வந்து ஸ்ரீரங்கத்தில் நிற்கிறாப்புல, கண்ணீர் விட்டு கதறாரு தேர்தல் அன்னைக்கு. டெபாசிட்டே கிடைக்காது எனக்கு, பூத்தில் உட்கார கூட ஆள் இல்லை, பூத்தில் உட்கார்ந்தவங்களுக்கு சோறு வாங்கி கொடுக்க கையில் காசு இல்லை அப்படின்னு கண்ணீர் விட்டு கதறினாரு. என் தம்பி லயோலா மணி இருக்காருல்ல, வேந்தர், துணைவேந்தர், என்ன போட்டாங்க அவருக்கு, போர்ட்போலியோலாம் போட்டாங்க, அவர் துணைவேந்தர் ஆகுறாரு. அவருக்கு வந்து அவர் போய் ஆறுதல் படுத்துறாரு. டேய், என் தம்பின்னு சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு, அழாதரா, நாம ஜெயிப்பண்டா, அண்ணன் முதல்வர் ஆவாருடான்னு ஆற்றி தேற்றுனாரு. அது பார்க்கலையா அந்த வீடியோ? நீங்க பயங்கர வைரலுங்க, சரிங்களா? அந்த மாதிரி அவர்களுக்கு தெரிஞ்சிருச்சு என்ன நடக்கும். அதனால தான் இவர் வந்து கோயில் கோயிலாக போயிட்டு இருக்காரு, பரிகார பூஜை பண்றாரு, காசு வெட்டி போடுறாரு, எல்லா வேலையும் பார்க்குறாரு. திருச்செந்தூர் போறாரு, ஷீரடி போயிருக்காரு, இன்னும் எல்லா ஊருக்கும் போவார். இதெல்லாம் அப்படியே பவன் கல்யாணை ஃபாலோ பண்ணுறாரு. பவன் கல்யாணா இங்கே தமிழ்நாட்டில் ஒரு பவன் கல்யாணம் உருவாக்கி வச்சுருக்காங்க பாஜக. அங்கே எப்படி கூட்டணி வச்சு ஜெயிச்சாங்களோ, கூட்டணி வைக்காம இவர் உருவாக்கி இவரை கூட்டணியில் சேர்த்துப்பாங்க. அத்வாலே சொல்லிட்டாரு, மத்திய அமைச்சர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, நான் தேர்தல் ஜெயிச்சாதானே கூட்டணி சார், ஜெயிக்க மாட்டாருன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் சார். நாங்கள் ஜெயிக்க வைப்போன்னு மிஷினில் திருட்டுத்தனம் பண்ணிக்கலாம், நான் என்ன பண்ண முடியும்? நேர்மையாக நீங்கள் ஓட்டு போடுற ஆட்கள் கிட்ட கொடுத்தீங்கன்னா டெபாசிட் வாங்க மாட்டார் விஜய். ஆனால் இந்த பிஜேபி அரசாங்கத்தையும் தேர்தல் கமிஷன் நம்ப முடியாது. தேர்தல் கமிஷன் பிஜேபியோட இன்னொரு பார்ட், இன்னொரு விங்கு, அவங்க இருக்கிற மாதிரி ஒரு அணி அது. அதனால அவங்க என்ன ஒன்றா எஸ்ஐஆரில் என்ன திருட்டுத்தனம் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது, யார் ஓட்டை நீக்கினாங்கன்னு தெரியாது. இஸ்லாமியர் ஓட்டு, கிறிஸ்தவர் ஓட்டை நீக்கிட்டாங்க, தெளிவாக தெரிஞ்சிருச்சு. பல இடங்களில் ஓட்டு இல்லை அவங்களுக்கு. அப்போ யார் வெற்றி பெறுவா? அதனால் இதில் வந்து வெற்றி யாருக்கு தோல்வி யாருக்குன்றதை தாண்டி இவர்கள் இப்போவே வெற்றி பெற்று விட்ட மாதிரி பயங்கரமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அது நேர்மறையான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னா அதை நம்பி இருக்கிற மனநிலையெல்லாம் குழப்பமாயிரும். குழந்தைகள் பாதிக்கப்படுவாங்க. குழந்தைகள்லாம் இப்போ வந்து பேசுகிறாங்க, அது அரிதாமல் இருக்குது. அந்த சைக்காலஜிக்கலாக அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் ஏற்படும், உளவியல் ரீதியாக பெரிய சிக்கலை சந்திக்க வேண்டியிருக்கும். இதை தடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிற விஜய் வேடிக்கை பார்க்குறாரு. ஓகே, அதனால தான் அவர் வந்து ஆபத்தானவர்னு நான் சொல்கிறேன். இப்போ திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான்.
எப்பயுமே ஒரு அயற்சி இருக்கும், தொடர்ச்சியாக 2 கட்சியும் ஆட்சி பண்ணுறாங்க அப்படின்னு. ஆனால் அதற்கான மாற்றை தேடும்போது அதற்கான தகுதியான ஆளை தான் தேடணும். இப்போ அதாவது ஸ்டாலினாக இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும், சீமா இருக்கட்டும், எல்லாருமே உழைப்பை போட்டாங்க. இப்போ ரொம்ப லெத்தார்ஜிக்காக ஹேண்டில் பண்ண மாதிரி தான் இருந்தது இந்த எலெக்ஷனையே. ஆனாலும் கூட மக்கள் அந்த ஆதரவு அந்த குறிப்பிட்ட சதவீதம் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன? வெறும் அந்த ஸ்டார் வேல்யூக்காக. அவ்வளோதான், நடிகர் வேல்யூ தான். நம்ம பொலிட்டிக்கல் அந்த கோர்ஸே ரொம்ப கேள்வி கேட்குற மாதிரி ஆயிடுச்சு இல்லை? இப்போ தமிழ்நாட்டுடைய அரசியல் தன்மையவே நம்ம வந்து ஆரம்ப காலகட்டத்திலலாம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வடக்கனை திட்டிகிட்டு இருப்போம். நார்த் இந்தியன்ஸ் வந்து மூளையே இல்லாமல் இருக்கானுங்க, அறிவு இல்லாமல் இருக்கானுங்க, பாருங்க எப்படி தற்கூரி மாதிரி ஓடுறானுங்க, என்னங்க இப்படி போய் உழுந்தடிச்சு பரல்றானுங்க, அறிவு கொஞ்சம் சிந்திக்க மாட்டாங்களான்னு நம்ம திட்டுவோம். கடவுளுக்காக என்னென்னமோ பண்றாங்க அப்படின்னு ஏதோ பண்ணுவானுங்கல்ல, இது மத வரி பிடிச்சி இது பண்றாங்க அலைவானுங்க. இன்னைக்கு அதே சூழல் அவன் நம்மளை திட்டுறான். இப்போ நடிகை வரி பிடிச்சி, ஆமாங்க, இவனோ பெரிய கடவுள் மாதிரி. விஜய்னா கடவுளா? நடிகர் தானங்க, சாதாரண மனுஷங்க அவன், நடிகங்க. இன்னைக்கும் வெற்றி பெறாத நடிகர் அவர் சொல்லலாம் நான் உச்ச நடிகர்னு. எந்த தயாரிப்பாளரையும் காப்பாற்றாத நடிகர். தயாரிப்பாளர் காப்பாற்றினா தான் நீ வெற்றி பெற்ற நடிகர். இப்போ நீங்க வந்து ரஜினிகாந்தை சொல்லலாம், அஜித்தை சொல்லலாம். ரஜினிகாந்த்லாம் தோத்து போயிடுச்சு ஒரு படம்னா அந்த தயாரிப்பாளர் கூப்பிடுவார், உனக்கு என்ன நஷ்டம், இந்த காசுன்னு திருப்பி கொடுத்துருவாரு. என்னைக்காவது நீ கொடுத்துருக்கியா? எத்தனை தயாரிப்பாளர் ரோட்டுக்கு வந்துட்டான், கடங்காரனா பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான், கடங்காரனா இருக்காங்க. யாரையாவது காப்பாற்றிருக்கியா? நீ சொகுசு வாழ்க்கை நான் விட்டுட்டு வந்துட்டேன். நீ என்னத்தை விட்டு வந்த? பொண்டாட்டியை விட்டுருக்க, பிள்ளைங்களை விட்ட, இதை தவிர வேற என்ன பண்ண? நீ சொகுசு வாழ்க்கையில் இருக்கிற, எங்கே போனாலும் தனி விமானம். வேற இதுவரை இந்தியாவில் எந்த ஒரு நடிகனும், அரசியலுக்கு வந்த நடிகனும் செய்யாத ஒரு கேவலம், எங்கே போனாலும் தனி விமானம். ஏன் பயணிகள் விமானத்தில் போனால் உனக்கு என்ன கேடுகாலம்னு கேட்குறேன் நான். நீ என்ன கேடுகாலம்? என்ன பிச்சு தின்றுவாங்களா உன்னை? துட்டு இருக்கு அதனால போறாரு அவர். திமிர் இருக்குங்க, துட்டு மட்டும் இல்ல, திமிர் இருக்கு. அந்த திமிருக்கு 4ஆம் தேதி உங்க கணிப்படி 0 தானா? ஏன் கணிப்படி 0 தாங்க. ஒரு 2 நாளாவது கொடுக்கலாம். வாய்ப்பே கிடையாதுங்க, வாய்ப்பு இல்லை ராஜா. சீமான் மாதிரி எங்க அண்ணனுக்கு எனக்கு நிறைய மாறுபட்ட கருத்து இருக்கு. ஆனா அவர் சொன்ன அந்த டயலாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. ஓகே, இப்போ ஏதோ ஒரு வகையில் ஒரு ஓட்டு எடுக்க போறாரு, நீங்களும் நம்புறீங்க, நானும் நம்புறேன். அது எத்தனை சதவீதங்கள்? இல்லை, ஓட்டு நான் வந்து ஓட்டு வாங்க மாட்டார் சொல்லவே இல்லை. நான் சொன்ன நான் முட்டாள். ஓகே, ஓட்டு வாங்குவார். வெற்றி பெறதுக்கான அந்த 35 தொட முடியாது, வாய்ப்பு இல்லை. டெபாசிட் வாங்குறதுக்கான வாய்ப்பே இல்லைன்ற. அப்புறம் நீங்க வெற்றி வரைக்கும் போறீங்க என்ன தம்பி? டெபாசிட்னா அப்போ ஒரு தொகுதிக்கு ஒரு 20,000 30,000 வாங்குவார் அப்படின்னு? அப்படிலாம் கிடையாதுங்க. 1/3 வாக்குகளை வாங்கணும். ஒருத்தர் வெற்றி பெறுகிறார், 1,20,000 வாக்குகள்ல வெற்றி பெறுகிறார்னா அந்த 1/3 வாங்க, நீங்க வாங்க 40,000 வாக்கு வாங்கணும். நீங்க அதான் அவர் வாங்குற வெற்றியாளர் வாங்கக்கூடிய வாக்குல 1/3. இப்ப அதை நம்ம அடிப்படையா வச்சு கூட பார்த்தா கூட ஒரு 20,000 30,000 தாண்டுறோம் எல்லா தொகுதியிலையும். ஆமா ஆமா ஆமா. அப்படி பார்த்தா அவர் ஓவராலா எவ்வளவு எடுப்பாரு நினைக்கிறீங்க? எத்தனை சதவீத வாக்குகளை பெறுவாரு? சிங்கிள் டிஜிட் வாக்குகளை, சதவீத வாக்குகள் தான் வாங்குவார். ஏன்னா கமலஹாசனுக்கு ஒரு 4.5 வந்துச்சு, 4.1 ஏதோ சம்திங் வாங்கினாரு. ஆனால் இப்பவும் சொல்றேன், எங்க அண்ணன் சீமான், எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்கு. எங்க அண்ணன் சீமான் வாங்குகிற வாக்குகளை விட விஜய் வாங்குகிற வாக்குகள் கம்மியா தான் இருக்கும். கம்மியா இருக்கும்? அந்த அளவுக்கு கம்மியா இருக்குமா? ஓகே, நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். நான் என் கருத்தில் என்னைக்கு மாற்றினதே கிடையாது. அதை தாண்டி அவர் வாக்குகளை வாங்கி இருந்தார் என்றால் தற்குறிகள் எண்ணிக்கை அதிகமாயிடுச்சுன்னு அர்த்தம். அறிவாளிகள் இல்லை, அவன் பூரா வீணா போனவன் அர்த்தம். விஜய்க்கு ஓட்டு போட்ட எல்லாம் குப்பைக்கு போட்டது சமானம். அதனால எந்த பலனும் இல்லை. விஜயே ஒரு வேஸ்ட்டுங்க. தன் குடும்பத்தை நிர்வாகம் பண்ண தெரியாத ஒருத்தன்ட்ட ஆட்சி நிர்வாகத்தை எப்படி கொடுக்க முடியும்? குரங்கு கையில பூ மாலை கொடுக்குற கதை தான். இல்லை, ஆனால் அவர் அதீத நம்பிக்கையில தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னாக்கா இப்போ திருச்செந்தூருக்கு போறாரு, ஒரு பக்கம் சீரடி திருச்செந்தூர் போயிட்டாருன்னா அவர் பெரிய நிர்வாக திறமை வாங்கி கீழ்ச்சார். அவரு வெற்றி கொண்டாட்டத்தை, அதாவது அறுப்பு இருக்க தெரியாதவங்க கிட்ட 56 அருவான்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு கிராமங்கள்ல. அவனுக்கு வந்து வயல்ல இறங்கி கதிர் அறுக்கவே தெரியாது, ஆனா அருவா மட்டும் 58 இடுப்புல சொருகிட்டு இருப்பான். அந்த மாதிரி தான் விஜய். ஒரு நிர்வாகம் பண்ண தெரியாது, ஒரு துப்பு கிடையாது, ஒரு ப்ராப்பரான அரசியல்வாதியா இல்லை. எத்தனை உன் கட்சிக்காரன் தானே, 234 தொகுதியில் ஆள் போட்டல, எல்லாரையும் நீ போய் அவனை வந்து இவன் தான் சொல்லி அடையாளப்படுத்தணும்ல. யாருக்கு பிரச்சாரம் பண்ண? பணக்காரனுக்கு பிரச்சாரம் பண்ண. காசு வச்சுக்கிறவனும் வேனில் ஏற்றினேன். பல் டாக்டர் தவி ஏறினதை பார்க்கலையா நீங்கள்? காரைக்குடி பல் டாக்டரு ஏற்றலைங்க வண்டியில். தவி அணில் மாதிரி பம்மி போயிட்டு மேலே போயிட்டார், தவிட்டார். போய் ஒரு போட்டோ கொடுத்து போட்டோ எடுத்துக்கிட்டு போஸ்டர் ஒட்டிக்கிட்டார். அதான் அவருக்கு கடைசியாக கொடுத்த காசுக்கு ஒரு போட்டோ கிடச்சது தான் மிச்சம். பணக்காரங்களை மட்டும் தான் பக்கத்தில் நிப்பாட்டினார். ஜேசிடி பிரபாகர் நிப்பாட்டினாரு, ஆதவ அர்ஜுனா நிப்பாட்டினாரு, புசி ஆனந்த நிப்பாட்டினாரு. கடைக்கோடியில் இருக்கிற ரமேஷ் கீழே நின்று கை காட்டிட்டாராம். அதுலேயே சந்தோஷப்பட்டான் அந்த தம்பி. கட்சியில் இப்போ கண்ணீர் விட்டு கதறி அழுகுறான். போச்சே, எல்லாம் போச்சேன்ட்டு. ஸ்ரீரங்கத்தில் தான் நிறுத்தினாங்க அவனை. ஏன்னா அவன் வந்து குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவன், அங்கே அவங்க ஓட்டு கிடைக்கும்ன்ட்டு. அப்போ நீயும் ஜாதி பார்த்தானே ஆளை நிப்பாட்டுற?
நீ திருச்சி கிழக்குல வைக்கிற. ஆமாங்க, திருச்சி கிழக்குல யாரு இப்பதான் திடீர்னு அவங்க அப்பா நான் யார் தெரியுமா, நான் இந்த சமூகத்தை சேர்ந்த ஜாதியை சேர்ந்தவன்றாரு. எஸ்எஸ்சி மீது எனக்கு ரொம்ப மரியாதை இருந்துச்சு முன்னாடி. இப்போ அவரே கேவலமான ஆளா மனுஷனா மாறிட்டார். தான் புள்ள பண்ற அயோக்கியத்தனத்தை மறைக்கிறார் ஒரு அப்பன். அப்பனா இருக்கிறோம் புள்ளைய தப்பு பண்ணா தப்புன்னு சுட்டி காட்டணும். பா நீ பண்றது தப்பு, மனைவிக்கு துரோகம் பண்றது அயோக்கியத்தனம், மொள்ள மாதிரி பண்றது அயோக்கியத்தனம். நீ என்ன பண்ணணும், ஒருவேளை மனைவியோட வாழ பிடிக்கலன்னா டைவர்ஸ் கொடுத்துட்டு வந்து நீ எவ கூட ஒன்னா கல்யாணம் பண்ணிக்கோ, சுத்தாத. நடிகையோட சுத்துறது தப்புன்னு அவங்க அப்பா தண்டிச்சிருக்கணும், கண்டிச்சிருக்கணும். இதே வந்து கொண்டாடுத. ஒருத்தர் இல்லைன்னு ஒருத்தர் பேசுறாரு, தண்டிக்கணுமே வேணாமா, கண்டிக்கணுமே வேணாமா? அப்ப அவர் வந்து கபடதாரி வேடதாரி திட்டமிட்டு சதி பண்ணியிருக்காங்க என் பையன் விவகாரத்தில். அது ஏற்கனவே நடந்த. அவரே டுபாகூருங்க, எஸ்எஸ்சி ஒரு டுபாகூருங்க. அவர் வளர்த்தெடுக்கப்பட்ட விதமே திமுகவுடைய கொள்கைகளால் தான் வளர்ந்தார் அவர். விஜயகாந்த் ஒருத்தர் இல்லைன்னா விஜய கிடையாதுங்க. நன்றி கெட்டவர் இவர். எஸ்எஸ்சி ஒரு நன்றி கெட்டவர், மாற்றமே கிடையாது. புள்ளே பண்ண தப்ப ஒருத்தன் மறைக்கிறான்னா நல்ல அப்பனா இருக்க வாய்ப்பே கிடையாது. அந்த குழந்தைங்க என்ன தப்பு பண்ணுச்சு? பேர பசங்க ஜெய்சன் சஞ்சய் என்ன தப்பு பண்ணாரு? இல்ல சாஷா திவ்யா சாஷா என்ன தப்பு பண்ணுச்சு? அந்த 2 குழந்தைங்க கடன் கொடுத்துக்கிறேன்னு ஒருத்தன் சொல்றான். பெத்த அப்ப பிள்ளைங்களுக்கு கடன் கொடுத்துருக்கேன்றான். உலகத்தில் நடக்காத அதிசயம். நீதானே வளர்க்கணும். இப்போ நிறைய கட்சிகள் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நடிகர்கள் பொதுவாக கட்சி ஆரம்பித்தா ஒரு 2 தேர்தல் 3 தேர்தலுக்குள்ளே சுருங்கி போயிடுவாங்க. இவருடைய ஃபியூச்சர் என்னவா இருக்கும்? எத்தனை பர்சன்ட்னா ஓட்டு எடுக்கட்டும், அதுக்கப்புறம் செயல்பாடு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ கமல் மாதிரி சுருங்கிடுவாரா? இந்த தேர்தலோடு அவர் காணாமல் போய்விடுவார். இந்த தேர்தலுக்கு பிறகு, இந்த 4ஆம் தேதிக்கு பிறகு அவர் ஆஸ்திரேலியாவோ, அமெரிக்காவோ, ஆப்பிரிக்காவோ, அண்டார்டிகாவோ எங்கேயோ ஒரு இடத்துல போய் அவர் பதுங்கிடுவார். ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு கழிச்சு மறுபடியும் வந்து ஒரு படத்தை ஆரம்பிப்பார், நடிப்பார். ரிசல்ட் அன்னைக்கு அவர் கிளம்புறாரு இங்கேருந்து. அப்புறம் யார் பொறுப்பேற்றுக்கிறது? இப்போ வந்து ஜெயிக்க போற அளவுக்கு கட்சியே இல்லைன்றா, அப்புறம் யார் பொறுப்பேற்றுக்கு? என்னங்க நீங்க வேற? இப்போ அமைச்சர் தம்பி அதெல்லாம் விடுங்க தம்பி. பீச்சில் அதெல்லாம் சுண்டல் விற்கலாம் தம்பி. அதெல்லாம் நிறைய வேலை இருக்கு அவங்களுக்கு, போய் செய்வாங்க. அந்த வேலையில நிறைய வேலை இருக்கு அவங்களுக்கு. ஏன்னா அவங்க வந்து முழுக்க சோசியல் மீடியாலே அவங்க வந்து புலகாவது அடையிறாங்க. அதுலயே ஆட்சி அமைச்சிட்டாங்க, கனவுலகத்திலே மிதப்பாங்க. தோத்துட்டா கூட ஒத்துக்க மாட்டாங்க, சதி பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன பாருங்க, எழுதி வச்சுங்க. 4ஆம் தேதி அணில்களுடைய தற்கொலைகளுடைய கதறல் என்னவா இருக்கும்னா, கத்தி கதறுவான், எங்க அண்ணனை திட்டமிட்டு கவுத்துட்டாங்க. ஏன்னா காலையில வாக்கு எண்ணிக்கை பெருசா வருமா அவங்களுக்கு. ஏன்னா எல்லாரும் காலையில் ஓட்டு போட்டானா, அப்புறமா வாக்கு குறைஞ்சிருமா. திமுக சதி பண்ணிச்சு, பாஜகவோட சேர்ந்து கள்ள கூட்டணி வைத்து எங்க அண்ணனை கவுத்துட்டாங்க. எப்போ ஓட்டு போட்டாலும் பேலட் பாக்ஸ் ஓபன் பண்ணா மொத்த ஓட்டு தான் காட்டும். அதெல்லாம் நீங்க விவரம் தெரிஞ்ச நீங்க சொல்லுவீங்க. எங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. எங்களுக்கு ரூல்ஸ் பிரேக் த ரூல்ஸ். நாங்க என்ன, எங்களுக்கு ஒரே விஷயம் தான், எங்க அண்ணன் முதலமைச்சர் ஆயிட்டாரு. அண்ணா மக்கள் ஓட்டு போடலன்னா என்னன்னா, நாங்க முதலமைச்சர் ஆகிட்டோம்னா நீ முதலமைச்சர் தான், அப்படியே வாழ்னா. நீ உன் கார்ல முதலமைச்சர்னு ஒட்டிக்கா, நீ தாவேக்கா முதலமைச்சர்னு ஒட்டிக்கோ. யார் கேட்கறா, யார் வேணான்றது? இப்ப கடைசியா ஒரு கேள்வி உங்ககிட்ட, நிறைய பேசிட்டோம். இப்ப ஜனநாயகன் படம் வந்துட்டு முதலமைச்சரா ரிலீஸ் ஆக போதா, இல்ல முதலமைச்சர் இல்லாம தாவேக்காவுடைய முதலமைச்சர் அவர் என்ன அவருக்கு பேர் வச்சுக்கிறாங்க, தளபதி விஜய் நடிக்கும் அப்படின்னு போடுவாங்க. தாவேக்கா முதலமைச்சர் அப்படிதான், தமிழ்நாடு முதலமைச்சர்னு நீங்க நினைச்சிடாதீங்க. தாவேக்கா முதலமைச்சர், தளபதி விஜய் நடிக்கும் ஜனநாயகன். நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க, ரொம்ப நன்றி. நன்றி.